எபிசோட் 95. காவேரி எப்படியும் அபி மற்றும் ஹரிணியை பிரிக்க சதித்திட்டத்தை தீட்டுவார் என்பதை உணர்ந்தவர் நேராக வம்சியிடம் உதவி கேட்டார். வம்சிக்கும் காவேரியின் கெட்ட எண்ணம் புரிந்தது. ஏனென்றால் அவர் வம்சியை மிகவும் கட்டாயப்படுத்தித்தான் திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு அவர் வேண்டுமென்று வம்சியை மிகவும் கட்டாயப்படுத்தி குழந்தையும் பெற்றுக்கொண்டார். ஒருவேளை அபிமன்யு மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக காவேரிக்கு வம்சி டிவோர்ஸ் கொடுத்திருப்பார். அது நடக்காமல் இருக்க வேண்டும் என்றுதான் காவேரி இப்படி ஒரு காரியத்தை செய்திருந்தார். அதையெல்லாம் நினைக்கும் பொழுதே அவருக்கு மிகவும் அருவருப்பாக இருந்தது. அதே நேரம் காவேரி தனக்கு வேண்டியதை அடைய என்ன வேண்டுமென்றாலும் செய்வார் என்பதும் அவருக்கு புரிந்தது. எனவேதான் அவர் இந்த முறை காவேரியை ஜெயிக்கவிடக் கூடாது என்று முடிவு செய்தார். நீ கவலைப்படாத பட்டர் பிஸ்கட், நம்ம தான் காவேரியால கஷ்டப்பட்டுட்டோம். ஆனா நான் நிச்சயமா எப்பவுமே நம்ம பிள்ளைங்கள காதல்ல தோத்து போக விடவே மாட்டேன் என்றார். அதை கேட்ட மதிக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் காவேரியால் அதிகமாக பாதிக்கப்பட்டதே அவர்தான். என்னதான் காவேரி தான் விருப்பப்பட்டபடி வம்சியை திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் அவருக்கு தொடர்ந்து மதியின் மீது ஒரு பொறாமை இருந்தது. எனவே வேண்டுமென்று மதியை தன் உடன்படித்த ஒருவன் உதவியுடன் ரேப் செய்ய வைத்தார். அதன் மூலமாக மதி கர்ப்பமானார். அவருக்கு தன்னுடைய குழந்தைக்காக வாழ வேண்டுமா இல்லை என்றால் சாக வேண்டுமா என்ற நிலையில்தான் இருந்தார். அதையெல்லாம் நினைக்கும் பொழுது அவருக்கு இப்பொழுது மிகவும் கஷ்டமாக இருந்தது. தான் பட்ட கஷ்டத்தை தன்னுடைய மகள் படக்கூடாது என நினைத்தவர் அதன் பிறகு வம்சியிடம் பேசிவிட்டு அங்கிருந்து சென்றார். நாளுக்கு நாள் கிறிஷின் உடல்நிலை மோசமாகிக் கொண்டே சென்றது. அபி தன்னால் முடிந்தவரை கிறிஷை காப்பாற்ற முயற்சி செய்தான். ஆனால் அவன் எடுக்கும் அனைத்து முயற்சியும் தோல்வியில் முடிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு நாள் ராஜேஷ் ஹரிணிக்கு கால் செய்தான். உடனே போனை அட்டெண்ட் செய்தவள், சொல்லு ராஜேஷ், என்ன விஷயம் எனக் கேட்க, ஹரிணி, நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா. நம்ம கிறிஷுக்கு மேட்ச் ஆகிற ஸ்டெம் செல் கிடைச்சிருக்கு. இது கரெக்டாச்சுன்னா நம்ம நிச்சயமா அவனை காப்பாத்திடலாம் என்று சொன்னார். அதை கேட்டதும் ஹரிணிக்கு கண்களில் இருந்து கண்ணீர் வர, நிஜமா சொல்றியா ராஜேஷ், என்னோட பையனுக்கு மேட்ச் ஆகிற ஸ்டெம் செல் கிடைச்சிடுச்சா எனக் கேட்டாள். ஹரிணி, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். பட் நீ கொஞ்சம் சீக்கிரமா வா, நான் உடனே உன்னை பார்க்கணும் என்றவன் போனை கட் செய்துவிட அழ ஆரம்பித்தாள் ஹரிணி. அதை பார்த்த அபி நேராக அவளிடம் வந்தவன், என்னாச்சு ஹரிணி, நீ ஏன் அழுதுட்டு இருக்க எனக் கேட்க, அபி ஒரு சந்தோஷமான விஷயம், நம்ம கிறிஷ காப்பாத்துறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு என்றவள் ராஜேஷ் சொன்ன விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்க அதை கேட்ட அபிக்கும் சந்தோஷமாக இருந்தது. சரி ஹரிணி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், உடனே ஹாஸ்பிட்டல் போலாம் என சொல்ல அதை கேட்ட ஹரிணியும் சம்மதிக்க இருவரும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி சென்றார்கள். அவர்கள் இருவரையும் தன்னுடைய கேபினுக்கு அழைத்து சென்றான் ராஜேஷ். இருவருமே பதட்டமாக இருக்க ராஜேஷ் அவர்களை பார்த்தவன், இங்க பாருங்க, இங்க பதட்டப்படவே தேவையில்லை. ஆனா நான் சொல்றத மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. அது என்னன்னா, நமக்கு உண்மையாவே கிறிஷோட ஸ்டெம் செல் ஒருத்தவங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சுதான். ஆனா அது எந்த அளவுக்கு நல்லதுன்னு தான் சொல்ல முடியாது. பிகாஸ் ஸ்டெம் செல் மேட்ச் ஆனது வேற யாரோடதும் இல்ல, அனாமிகாவோடதுதான் என்றான். அதை கேட்டதுமே அபி மற்றும் ஹரிணி இருவருக்குமே பதட்டமானது. அவர்களுக்கு என்ன சொல்ல என்று தெரியவில்லை. அபி, இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அனாமிகா நம்ம பையனுக்காக ஸ்டெம் செல் தருவாளா? ஆனா அவளோட ஸ்டெம் செல் எப்படி மேட்ச் ஆச்சு என கேட்க, அப்போது ராஜேஷ் ஹரிணியை பார்த்தவன், அது என்னால கொஞ்ச நாளாவே நிம்மதியா இருக்க முடியல. எப்பவுமே கிறிஷ பத்தி தான் என் யோசனை இருந்துச்சு. அதனாலதான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். அப்பதான் நிறைய பேர் சாம்பிள டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அனாமிகா 2 நாளைக்கு முன்னாடி இங்க டெஸ்டுக்காக வந்திருந்தாங்க. அப்பதான் நான் அவங்களோட பிளட்டை செக் பண்ணி பார்த்தேன். அவங்களுக்கு மேட்ச் ஆகுது. சோ இப்ப அவங்க மனசு வச்சாங்கன்னா நம்மளால கிறிஷ காப்பாத்திட முடியும் என்றான். அதை கேட்ட உடனே ஹரிணிக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவளுக்கு குழப்பமாகவும் இருந்தது. எனவே அவள் ராஜேஷிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக எழுந்து சென்றுவிட, அப்போது அபி ராஜேஷிடம் வந்தவன், தேங்க்ஸ் ராஜேஷ், நீ ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. இப்ப நீ பண்ண ஹெல்ப்ல தான் நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம் என்றான். அதை கேட்ட ராஜேஷ், இப்போதைக்கு நமக்கு முக்கியம் எல்லாமே நம்ம கிறிஷோட உயிர் தான். சோ அவன் உயிரை காப்பாத்துற மாதிரி எல்லாத்தையுமே பண்ணுங்க. அனாமிகாவை எப்படியாவது சம்மதிக்க வைங்க என்றான். அதை கேட்ட அபி, அதை நான் பாத்துக்கிறேன் என்றவன்
வெளியே வந்தான். அப்போது ஹரிணி காரிடோரில் மிகவும் சோகமாக நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்தபடி வந்த அபி, என்னாச்சு ஹரிணி, நீ ஏன் இவ்ளோ சோகமா இருக்க? நம்ம பையனை காப்பாத்த நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அதை நீ செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? இப்படி முகத்தை வச்சிருக்க என கேட்க, ஐயோ அபி, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. அனாமிகா நம்ம பையனை காப்பாத்த ஒத்துக்குவாளா? அவளுக்கு ஏற்கனவே நம்ம மேல நிறைய கோபம் இருக்கு. நீ அவளை எதிர்த்து தான் என்ன கல்யாணம் பண்ணவே நினைக்கிற அபி. அவ எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவா என கேட்க, நீ வந்து கார்ல இரு. உன் அபி எப்பவுமே கைவிட மாட்டேன். என் பையனை காப்பாத்த எனக்கு தெரியும். சோ நீ என்ன நம்பு என்றான். அதை கேட்ட ஹரிணியும் அவன் அருகே அமைதியாக உட்கார அபி காரை ஸ்டார்ட் செய்து ஓட்ட ஆரம்பித்தான். அபி என்னதான் சாதாரணமாக இருந்தாலும் ஹரிணியால் அப்படி இருக்க முடியவில்லை. அவளுடைய மனதில் பலவிதமான கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஆண்டவா, ஏன் இவ்ளோ சோதனை எனக்கு தர? என்னதான் அந்த அனாமிகா என் குழந்தைய காப்பாத்துறதுக்கு ஒத்துக்கிட்டாலும் நிச்சயமா அபிய என்கிட்ட இருந்து பிரிக்கதான் பாப்பா. ஒருவேளை கிறிஷ காப்பாத்த அவ பண்ண போற உதவிக்கு அபியையே விலையா கேட்டா அபி என்ன பண்ணுவான்? என்ன இருந்தாலும் கிறிஷ் அவனோட குழந்தை. கிறிஷ காப்பாத்தணும்னு அவனும் நினைப்பான் தானே. சொல்ல போனா என் குழந்தைய காப்பாத்துறதுக்காக நானே கூட அவனை விட்டு கொடுக்க ஒரு கட்டத்துல ஓகே சொன்னாலும் சொல்லிடுவேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கொண்டு வந்து எங்களை விட்டுட்டீங்களே, நாங்க மறுபடியும் பிரிஞ்சிடுவோமா? எங்க குழந்தையோட நாங்க 2 பேரும் சேர்ந்து கடைசி வரைக்கும் ஒன்னா வாழ முடியாதா? இந்த வாழ்க்கை எதை நோக்கி எங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கு என அவள் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தாள். அவள் மிகவும் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த அபி, என்னாச்சு ஹரிணி உனக்கு? ஏன் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க என கேட்க, அதெல்லாம் ஒன்னும் இல்ல அபி, நான் சும்மா நார்மலா அனாமிகா பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்றாள். அதான் உன்கிட்ட சொன்னேன்ல, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு, ஓகே என சொல்ல ஹரிணி சரி என்று தலையசைத்தாள். அப்பொழுது அபி தனக்கு பின்னால் 2 கார் ஃபாலோ செய்வதை பார்த்தவன் ஹரிணியிடம் திரும்பி, ஏன் ஹரிணி, இங்க ஏதாவது கார் நம்மள ஃபாலோ பண்றத நீ ஃபீல் பண்றியா என கேட்டான். அவன் அப்படி கேட்ட உடனேயே ஹரிணி திரும்பி பார்த்தவள் அப்பொழுதுதான் தங்களை 2 கார் ஃபாலோ செய்வதை உணர்ந்தாள். அடடா, ஆமா அபி, 2 கார் நம்மள ஃபாலோ பண்ணுது. ஆனா இவங்கெல்லாம் யாரு? நான் வேணா போலீஸ்க்கு கால் பண்ணவா என கேட்க, போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ண வேண்டாம். இதெல்லாம் பண்றது யாருன்னு எனக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி இருக்க அந்த மாஸ்டர் மைண்ட் என்னோட அம்மாவே தான் என்றான். அதை கேட்டதும் ஹரிணிக்கு அதிர்ச்சியானது. என்ன அபி சொல்ற? நிஜமாவா காவிரி ஆண்டி அதெல்லாம் பண்றாங்க என கேட்டாள். அட, அவங்க இதுக்கு மேலேயும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 2 கார்ல ஆரம்பிச்சு என்ன பயமுறுத்த பாக்குறாங்க போல என்றவன் ப்ளூடூத் மூலமாக தன்னுடைய அம்மாவிற்கு அழைத்தான். அந்த பக்கம் காலை அட்டென்ட் செய்த காவேரி, சொல்லுப்பா, என்னோட அருமை பையன் என்ன நினைச்சிட்டு இருக்க என கேட்க, அம்மா, நீங்க ஏமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக எங்க காரை ஃபாலோ பண்ணி வரீங்க என்று கேட்டான். உடனே காவேரி, உனக்கு என்னோட பவரை நான் காட்ட நினைக்கிறேன். இங்க பாரு அபி, நான் சொல்றத நீ பண்ணாதான் உன்னோட அருமை காதலி உயிரோட இருப்பா. இல்லனா நான் அவளை ஈஸியா போட்டு தள்ளிடுவேன். நான் உன்கிட்ட அப்படி என்ன பெருசா கேட்டுட்டேன்? நான் சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன். அத பண்றதுல உனக்கு என்னடா கஷ்டம்? இப்ப நீ உன் இஷ்டத்துக்கு பண்றதுனால அந்த பொண்ணும் கஷ்டப்படுறா, நீயும் கஷ்டப்படுற. இதெல்லாம் தேவையா உனக்கு? உனக்காவது நிறைய பணம், சொத்து, சுகம் எல்லாம் இருக்கு. உனக்கு அம்மா இன்னைக்கு இருந்தாலும் இல்லைனாலும் ஓகேங்கிற நிலைமையில இருக்க. ஆனா அந்த கிரிஷ், அவனுக்கு நாளைக்கே அம்மா இல்லைன்னா அந்த அனாதை பையன் என்னடா பண்ணுவான்? நோயாளி பையன்ல இருந்து அனாதை பையனா அவனுக்கு என்ன ப்ரொமோஷன் கொடுக்க போறியா என கேட்க அபிக்கு கோபமாக வந்தது. அம்மா, என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? அவன் எப்படி அனாதையாவான்? அவனுக்கு அப்பான்னு நான் இருக்கேன் என்றான். அடடா, இந்த மாதிரி வசனம் எல்லாம் எதுக்கு பேசுற? அதெல்லாம் என்னால கேட்க முடியாது. இங்க பாரு, ஒழுங்கா என்னோட பேச்ச கேட்டு அனாமிகாவை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லனா அவளுக்கு தான் பிரச்சனை வரும். அப்புறம் அந்த பையனை நான் சொன்ன மாதிரி அனாதையாக்கிடுவேன் என்றாள். அதை கேட்டு கடுப்பான அபி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அம்மா பையன் கிட்ட பேசுற மாதிரியா பேசுற நீ என கேட்க, அதை கேட்ட ஹரிணி ஷாக்கானவள், அபி, உன் அம்மா கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? ஏன் இவ்ளோ ஹார்ஷா பேசுற என கேட்க, பின்ன ஒரு அம்மா மாதிரியா பேசுறாங்க?
ஒரு கொஞ்ச நெஞ்ச மனசாட்சி கூட இல்லாத மிருகம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இவ்ளோதான் மரியாதை கொடுக்க முடியும் ஹரிணி என்றான். அதை கேட்டவள் அமைதியாக இருக்க அந்த பக்கத்தில் இருந்த காவேரி, உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். நீ ஒழுங்கா ஹரிணிய விட்டுட்டு அனாமிகாவை கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த பையனும் நல்லா இருப்பான், ஹரிணியும் நல்லா இருப்பா. நீ அதை விட்டுட்டு ஹரிணிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச, கண்டிப்பா அவ செத்துருவா. உனக்கே என்னை பத்தி நல்லா தெரியும் அபி. நான் உன் அம்மா தான். ஆனா அதையும் தாண்டி நான் நினைச்சதுக்காக என்ன வேணா செய்யக்கூடிய ஒரு ஆள். சோ நீயே யோசிச்சுக்கோ என்று சொல்ல அதை கேட்டவன், சரி ஓகே, உங்களுக்கு இப்ப என்ன? நான் அனாமிகாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? ஓகே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம நேர்ல பார்த்துட்டு தான் பேசணும். ஓகேவா என்றான். அதை கேட்ட காவேரியும், இதான் சரி, இப்படிதான் நீ வழிக்கு வரணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம எதுக்கு அம்மாவை இத்தனை நாள் டென்ஷன் பண்ண? நீ வா, நம்ம பேசலாம் என்றார். அதே நேரம் இதையெல்லாம் கேட்ட ஹரிணிக்கு மிகவும் பதட்டமாக இருந்தது. இந்த அபி என்ன பேசிட்டு இருக்கான்? அப்ப அவன் கிறிஷுக்காக அனாமிகாவை கல்யாணம் பண்ணிக்க போறானா? ஆனா அபி அப்படி ஒரு முடிவெடுத்தா அதுல தப்பே கிடையாது. என்ன இருந்தாலும் அவனுக்கு குழந்தைய காப்பாத்திக்கணும்னு தானே ஆசை இருக்கும். நான் அபி என்ன முடிவெடுத்தாலும் சம்மதிக்க தான் போறேன் என்று நினைத்தாள். அபி அதன் பிறகு எதுவுமே பேசவில்லை. அந்த போனை அப்படியே விசிறி அடித்தவன் ஹரிணியை அவளுடைய வீட்டில் இறக்கிவிட்டான். ஹரிணியும் அந்த இடத்திலிருந்து நேராக வீட்டிற்கு செல்ல கதவை திறந்தவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனென்றால் அந்த வீடு முழுவதும் நிலை குலைந்து போயிருந்தது. டைனிங் டேபிள், வீட்டிலிருந்த பொருட்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருந்தன. அதை பார்த்தவுடனே ஹரிணிக்கு பதட்டமாக இருந்தது. தன்னுடைய மகனுக்கும் அம்மாவிற்கும் என்ன ஆனது என்று பதட்டமானவள், அம்மா, கிரிஷ் எங்க இருக்கீங்க என்று கத்தினாள். அப்பொழுது மதி கிரிஷை தூக்கியபடி ஓடி வந்தார். கிரிஷ் அழுது கொண்டு ஹரிணியை வந்து அணைத்துக் கொண்டான். அதை பார்த்த ஹரிணி, நீ பயப்படாத, ஒன்னும் இல்ல, அம்மா வந்துட்டேன் என்று சொல்ல கிரிஷ் அழுது கொண்டு அப்பா என்றான். அதை கேட்ட ஹரிணி, உங்க அப்பா இங்கில்ல என்று சொல்ல வர அப்பொழுது கிரிஷ் பார்க்கும் திசையை பார்த்தாள். அங்கே அபி கோபமாக நின்று கொண்டிருந்தவன் எதுவும் பேசாமல் வேகமாக காரை எடுத்துக்கொண்டு சென்றான். ஹரிணி அவனை தடுக்க முயற்சி செய்தாள். ஆனால் அதற்கு முன்பாகவே அபி அங்கே இருந்து சென்று விட்டான். அபி நேராக காவேரியின் வீட்டிற்கு சென்றவன், உங்க மேடம் காவேரி எங்க என்று கத்தினான். அதை கேட்டு சர்வெண்ட் எல்லாம் பயந்து போனார்கள். அவர்கள் யாரும் அபியை இந்த அளவிற்கு கோபமாக பார்த்ததில்லை. அப்போது அபி, நான் தான் கேக்குறேன்ல, எங்க உங்க மேடம் காவேரி என கேட்க அப்பொழுது அங்கே வந்த சர்வெண்ட் ஒருவன், மேடம் பார்க்குக்கு போயிருக்காங்க சார் என்றான். அதை கேட்டவன் நேராக அவர்களுடைய வீட்டில் இருந்த கார்டன் ஏரியாவிற்கு சென்றான். அங்கே இருந்த காவேரி, அபி வந்துட்டியா என ஆசையாக கேட்க அவரை முறைத்தவன், நான் வந்துட்டேன், நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா இந்த விஷயத்தையெல்லாம் விடுங்கம்மா என்றான். அதை கேட்டவர், என்னதை விடணும் என்றார். முதல்ல என் குடும்பத்தை நீங்க டார்ச்சர் பண்றதை விடுங்க, அடுத்து இந்த கல்யாண பேச்சை விடுங்க என்றான் அபி. அதை கேட்டவர், அபி, உனக்குன்னு தனியா எப்ப குடும்பம் வந்துச்சு? நீயும் நானும் தான் குடும்பம் என்றார். அதை கேட்ட அபி, ஒரு குடும்பங்கிறதையே நீங்க மறந்துட்டீங்கம்மா, அதனாலதான் நீங்க என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க என்று சொல்ல, அட, நீ தானே என் கூட சரிக்கு சமமா போட்டி போடுறேன்னு சொன்ன, அதனாலதான் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், என்ன முடியலையா என கேட்க, அப்படி சொல்றீங்களா, சரி என்று அவனுடைய போனை எடுத்து அனாமிகாவிற்கு அழைத்தான். அனாமிகா, நான் அந்த கல்யாணத்தை பத்தி உன்கிட்ட சில விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். அதனால நாம இன்னைக்கு மீட் பண்ணலாமா? நான் பேச நினைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்றான். அதை கேட்ட அனாமிகா சம்மதம் சொல்ல போனை கீழே வைத்தவன், ஆனா உண்மைய சொல்றேம்மா, உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைக்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கே நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு என்றான். அதை கேட்டவர், அபி, இப்ப நீ என்னை அவமானப்படுத்துறியா என கேட்க, அத வேற என் வாயால சொல்லணுமா என்றான். உடனே அவர், என்ன இருந்தாலும் நான் உன்னோட அம்மா, நீ எனக்கு மரியாதை கொடு என சொல்ல, நீங்க அம்மாங்கிறதையும் நான் மறக்க மாட்டேன், நீங்க என்ன பண்ணீங்கங்கிறதையும் மறக்க மாட்டேன். நீங்க எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க அம்மா,
இதுக்கான விளைவுகளும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும் என சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான்.